ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மக்காசோளம் இல்லைனா கிழங்கு வகைகள்லாம் பயிரிட்டிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு பன்னிகள் தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறாங்க. காட்டு பன்னிகளை கட்டுப்படுத்துறது பார்த்தீங்கன்னா மெயினாக கம்பி வேலி அமைக்கிறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாங்க. மெயினாக நிலமட்டத்திலிருந்து அரை கீழே கம்பி அமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிலத்தில் தோண்டி வராதுங்க. அதுபோக இயற்கையாகவும் இயற்கையிலையோ வேப்ப எண்ணெயோ மிக்ஸ் பண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் காட்டு பன்னிகள் வராதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒலி எழுப்புற மாதிரி காற்றுக்கு ஆடுற மாதிரி தகர டின்னு டப்பா இல்லைனா பெல்லு இந்த மாதிரி கட்டி விட்டிங்கனாலும் அந்த சவுண்டுக்கு பன்னிகள் வராதுங்க. அதே மாதிரி சோலார் லைட்ஸ் அங்கங்கே அப்பப்போ பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் பன்னிகள் வராதுங்க. அதுபோக உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய துணியில் சீமெண்ணையோ இல்லை டீசலோ லைட்டாக ஊற்றி விட்டு அதை அங்கங்கே கட்டி விட்டிங்கனாலும் அந்த ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு பன்னிகள் வராதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.